தேமுதிக இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் சீர்குலைந்து இருப்பதாக கூறினார். கூட்டணி குறித்த கேள்விக்கு உரிய நேரத்தில் தங்கள் கட்சிக்கும் எதிர்காலத்திற்கும் சிறந்த கூட்டணியை தலைமை கழகம் அறிவிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய சூழலில் 4 முனை போட்டி நிலவ வாய்ப்பு உள்ளதாகவும் தேமுதிக இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடாது என்றும் கூறினார். எல்லா கட்சியும் தோழமை கட்சிகள் தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அனைவரும் தோழமையோட பழகுறாங்க. ஆனால் கூட்டணி என்பது கழகம் அத்தனை தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணியை தான் நம்ம அமைக்க முடியும். அந்த வகையில் இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. மார்ச்சில் தாங்க டேட்டே டிக்ளேர் பண்ண போகிறாங்க, எலெக்ஷன் டேட்டு. ஸோ அது இந்த மந்த் எண்டு தான் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டே வெளியிட போகிறாங்க. ஸோ நமக்கு டைம் நிறைய இருக்குங்க. பிப்ரவரி மாதம் முழுவதும் இருக்குது. அதனால் உரிய நேரத்தில் அத்தனை பேரையும் எங்கள் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளை அழைத்து பேசி உரிய நேரத்தில் நல்ல முடிவை மக்களுக்கும் நாட்டுக்கும் கழகத்திற்கும் நன்மை பயக்கும் ஒரு தெளிவான முடிவை தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் அறிவிப்போம் என்பதை இப்போ சொல்கிறேங்க.